Hello friends, welcome to Priyadashini's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மசாலா லேயர்ட் மின்ட் பராட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து லேயரா இருக்கக்கூடிய நம்ம வந்து புதினாவை வச்சு செய்யக்கூடிய ஒரு பராட்டா ரெசிபி. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த புதினா பரோட்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 250 ml கப்பு. ஸோ அதில் நான் வந்து 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு நான் வந்து ஃப்ரெஷ் புதினா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெட் சில்லி பவுடர் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இந்த புதினா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம வந்து சப்பாத்தியோடு சாப்பிடும்போது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா சாஃப்டான டவ் வந்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து போட்டு எடுக்கும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு வந்து இது இப்படியே இருக்கட்டும். 1/2 அன் ஹவர் கழித்து நம்ம வந்து சப்பாத்தி போடலாம். இப்போது 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டிக்கலாம். நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா உள்ளங்கையில் வச்சு இந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க, பால் அளவுக்கு. இப்போ நம்ம மாவில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம வந்து உருட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நான் உருட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம ஒரு சப்பாத்தி கல் எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து தேய்ச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மெலிசாவே தேய்ச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நான் வந்து தேய்ச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது மேலே கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மின்ட் பராட்டா வந்து நல்லா லேயராக கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மேலே கோதுமை மாவு வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம வந்து மடிச்சிடலாம். நம்ம விசிறிக்கெல்லாம் மடிப்போம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி லேயராக மடிச்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி விசிறிக்கு மடிப்போம் இல்லையா, பேப்பருக்கெலாம் அது மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதை உள் பக்கமாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த கடைசி பீஸ் வந்து இப்போ அடியில் வச்சுட்டு இப்போ இதை நம்ம கையில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மாவு தூவிட்டு இதை நம்ம ஜஸ்ட் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தேக்க தேவையில்லை. இப்போ நான் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தோசைக்கல் போட்டுக்கலாம். இப்போ கல் வந்து
தோசைக்கல் நல்லா ரெடியாக இருக்குது, சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்மளோட பரோட்டாவை ஆட் பண்ணிடலாம். இப்போ பரோட்டாவை ஆட் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் 2 மினிட்ஸ் அந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ மேலே வந்து கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு நம்ம இதில் ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கலாம், இல்லை நெய் கூட தடவிக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி இந்த பக்கமும் நம்ம ஆட் பண்ணி நெய்யோ எண்ணெயோ தடவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லேயர் மசாலா மின்ட் பராட்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஊறுகாய், கெச்சப், அதுக்கப்புறம் தயிரெல்லாம் தொட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.